இன்னைக்கு வாங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூங் தால் புலாவ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மூங் தாலை நம்ம ஊற வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம மறந்துட்டோம்னா சப்போஸ் ஊற வச்சும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி வறுத்தும் பண்ணிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வறுத்து பண்ணுறதா எப்படின்னு காமிச்சிருக்கேன். மூங் தால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு மூங் தால், அதாவது பச்சை பயிர்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இந்த மூங் தால் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா வந்து அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போடுற என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட்டை இந்த மாதிரி 2 பெருசாகவும், கிராம்பு சின்னதாகவும், சோம்பு 1/4 டீஸ்பூனும், சீரகம் 1/4 டீஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் 1 இந்த மாதிரி நீல வாக்கில் கடிக்க வச்சிருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா 2 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா 2, வரமிளகா 4 இந்த மாதிரி 2 உடச்சி வச்சிருக்கேன். கிள்ளி வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி. அப்புறம் மல்லி இல்லாமல் நம்ம இந்தியன் சமையலா அதே மாதிரி மல்லியும் புதினாவும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குக்கரில் எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில், இது வந்து ஒரு டீஸ்பூன் கணக்குனே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு உண்டான அளவு சொல்லிகிட்ருக்கேன், இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் போட்டாட்டேன்னா அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயும் அதே மாதிரி நெய்யும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒன்றா எடுத்து தாளிக்க வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பட்டையை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் கிராம்பும் 2த்தையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த சீரகமும் சோம்பு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கிற போது நம்ம ஆனியன் எடுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிங்க் சால்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிங்க் சால்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த உப்பு ஸ்பூன் அளவுக்கு நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு வரணும், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா அதையும் ஆட் பண்ணுறேன். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த புதினா மல்லி தலையை ஆட் பண்ணுறேன். ஸோ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னென்ன நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறேன் மசாலா தூளைன்னு காட்டுறவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சமாக அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவோட 1/4 டம்ளருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக அளவுக்கு
தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கரம் மசாலாவும் மல்லித்தூளும். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த மூங் தால், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் வந்து நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அரிசியும் அந்த பச்சைப்பயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அந்த தண்ணி மட்டும் ஊற்றுங்க. கூடுதலாகவோ குறைச்சலாக ஊற்ற வேண்டாம், கூடுதலாகவும் வேண்டாம் குறைச்சலாகவும் வேண்டாம். ஸோ இப்போ அரிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். எங்கள் வீட்டு அரிசிக்கு நான் என்ன தண்ணி ஊற்றுவணும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அரிசிக்கு நீங்கள் எந்தளவு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசிக்கு ஊற்றின தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வைக்கணும். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். திரும்பவும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மூடி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நான் மூடி வைக்க போகிறேன். மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புலாவுக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறது என்றைக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. இது உங்கள் விருப்பம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பாருங்க, இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்த்தேன். உப்பு காரம் எப்பயுமே நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி நானும் டேஸ்ட் பார்த்தேன், கரெக்டாக இருக்கேன். இப்போது குக்கரை வச்சு மூடிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சவுண்ட் விட்டு இறக்க போகிறேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. குக்கர் எப்பயுமே இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஆவி வரணும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமே அடுப்பை வந்து நல்லா இப்படி ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் போடுங்க. அப்போ தான் உங்களோட அந்த கேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும். இது என்னோட மேக்ஸிமம் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெயிட் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நான் தூக்கி விடுறேன். இப்போ 3 சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஷர் 3 ப்ரெஷர் வந்தோடனே காட்டுறேன். சாரி, ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. அதே மாதிரி இன்னும் 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கணும். ப்ரெஷர் அடங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே கீழே போயிருக்கும். அப்போ தான் ப்ரெஷர் அடங்கியிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. இந்த மாதிரி இன்னும் 2 விசில் வரணும். இப்போ பாருங்கள், 2வது வந்துருச்சு. இந்த மாதிரி 3 விசில் வந்த உடனே நீங்கள் வந்து குக்கரை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2வது விசிலும் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம சாதம் நல்லா ஊறிருக்கு, நம்ம பாசிப்பயிரையும் நல்லா வறுத்து வச்சுருக்கோம், மூங் தாலையும். ஸோ இப்போ 3வது விசில் வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் எடுத்து நான் கீழே வச்சுட்டு இது நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தூக்கியிருக்கு பார்த்தீங்களா, இது நல்லா அடங்கியிருக்கணும். இது அடங்கினோடனே உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து உங்களுக்கு அடுப்பை மேலே வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், இங்கே பாருங்களேன், செம்ம எம்மையாக இருக்குது. பார்க்குறக்கு எம்மையாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எம்மையாக இருக்குன்னு சொல்லணும். இப்போ பாருங்களேன், லைட்டாக வந்து அப்படி கிளறி விட்றேன். லைட்டாக கிளறி விட்டுருக்கேன். இப்போது சுட சுட ஆவி பறக்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோலேயே. சூப்பரான மூங் தால் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கேன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கேன்னு. வாவ், செம்ம எம்மியாக ரிச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பொய் சொல்ல, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் என்ன ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு நாளுக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.